கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலேயும் நமது சிந்தனைக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 5வது வசனம். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரன் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். அதே அதிகாரத்தில் 14-15வது வசனம். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த காலை வேளையில் கூட தாவீது சவுலுடைய பார்வைக்கு ஜனங்களுடைய பார்வைக்கும் மிக புத்திமானாக நடந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. புத்தியாய் காரியத்தை நடப்பித்தான் என்று பார்க்கிறோம். அதன் நிமித்தம் இப்போது சவுல் அவனை யுத்த மனுஷருக்கு அதிகாரியாக வைக்கிறான். ஆமேன். ஹல்லேலூயா. எல்லா இடத்துலேயும் தாவீதுக்கு மேலே ஜனங்கள் பிரியமாயிருந்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவன் நடந்த விதம், அவனுடைய நிர்வாக திறமை, அவனுடைய ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் அவன் எடுத்து வைக்கிறது எல்லாம் மிகுந்த ஞானமாக கவனமாக செயல்பட்டான் என்பது தான் அர்த்தம். ஆமீன். அதனால் சவுலுடைய ஊழியக்காரங்க கூட தாவீதின் மேல் எப்படி இருந்தாங்களாம், பிரியமாக இருந்தாங்களாம். அவனை பார்த்தபோது இந்த பையன், இந்த இளைஞன், ஆமீன், ஹல்லேலூயா, வாலிபன் மிக சாதுரியமாக நேர்த்தியாக எல்லா காரியங்களையும் இவன் செய்கிறானே என்று அவன் மேல் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆமீன். ஹல்லேலூயா. பெலிஸ்தீன் ஆகிய கோலியாத்தை வீழ்த்தி விட்டு வருகிற தாவீதை சவுல் தன்னோடு வைத்து கொள்கிறான். ஆமீன். ஹல்லேலூயா. சவுலுடைய குமாரனாகிய யோனத்தான் தன் ஆத்துமாவை போல தாவீதை சிநேகித்தான் என்று பார்க்கிறான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஆமீன், ஹல்லேலூயா, இப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே தாளத்தோடு ஆடி பாடி சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தான் பிரச்சனை உருவாகிறது. ஆமீன். ஹல்லேலூயா. இப்போது சவுல் தாவீதுக்கு விரோதமாக எழும்புகிறார். ஆமீன். ஹல்லேலூயா. எரிச்சல் அடைகிறான். விசனமாயிருக்கிறது இந்த வார்த்தைகள் அவனுக்கு. அந்த நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான், ஒரு மாதிரியாக பார்த்தார். ஆமீன். ஹல்லேலூயா என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே. ஆனால் 14-15 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஹல்லேலூயா, கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தபடியினால தான் பெலிஸ்தீன் ஆகிய கோலியாத்தை தாவீது வீழ்த்தினான். சங்கீதத்தில் தாவீது சொல்லும்போது சொல்லுவார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமீன். ஹல்லேலூயா. அதான் 15வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். ஆமீன். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளையை கண்டு சத்ரு பயப்படணும். ஏன் தெரியுமா? நம்மோடு கூட இருக்கிறவர் கர்த்தர். ஆமீன். ஹல்லேலூயா. சவுல் நினைச்சது என்ன தெரியுமா? எப்படியாகலும் இனி தாவீதை என்ன செய்யலாம், கொலை செய்ய வேண்டும் என்று தான் சவுல் நினைத்தார். ஆனால் சவுலின் திட்டத்திற்கு மாறாக கர்த்தர் தாவீதோடு கூட இருந்து காரியத்தை நடப்பித்தார். ஆமீன். தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, இன்றைக்கு சத்ரு, ஹல்லேலூயா, ஒரு திட்டம் போட்டு உங்களை வீழ்த்த, கொன்று போட, இந்த பிரச்சனையில் உங்களை மூழ்கடிக்க, ஆமீன், ஹல்லேலூயா, இல்லாமற் போக பண்ண பல பிரயத்தனங்களை, பல காரியங்களை அவன் செய்து கொண்டு இருப்பான். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனம் என்று நினைக்கிறேன். நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆமீன். கர்த்தருடைய சித்தம் தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். ஆமீன். தாவீது மதியற்றவனாய் இருந்திருந்தால் அந்த ஸ்தானத்துக்கு வர முடியாது. எல்லா காரியத்திலும் எந்த இடத்துல எதை சொல்லணும், எந்த இடத்துல எதை பேசணும், எங்கே போகணும், ஆமீன், எப்படி இந்த காரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்கிறதான ஒரு திறமை தாவீதிடத்தில் இருந்தது. அதனால் எல்லா ஜனங்களுடைய பார்வைக்கும் அவர் பிரியமாக இருந்தார். அதனால தான் ஜனங்கள் ஆர்ப்பரித்தாங்க. ஹல்லேலூயா. தாவீதுக்கு 10,000, சவுலுக்கோ 1000. ஆமீன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, புத்திமானாய் நடந்து கொண்ட தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். ஆகவே சவுல் அவனுக்கு பயந்திருந்தான் என்று பார்க்கிறோம். காலை வேளையில் இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே, சில சூழ்நிலைகளில் சில டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும், சில இடங்களில் பேச வேண்டியிருக்கும், சில இடங்களில் சில காரியங்களை நடப்பிக்க வேண்டியிருக்கும், சில இடங்களுக்கு போக வேண்டியிருக்கும்.
ஆமென். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் மதியற்றவர்களாயிராமல் ஞானமாய் நடக்க பழகுங்க. ஞானமாய் நடந்து கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை என்ன செய்யணும்? உணர்ந்து செயல்பட வேண்டும். ஆமென். அப்படி கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து செயல்படுகிற பட்சத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தில் புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். புறம்பே இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம். ஆமீன். உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக முதல்ல ஞானமே முக்கியம். ஆமீன். சாலோமன் ஞானி நீதிமொழிகள் எழுதும்போது எழுதுவார், என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கோ, ஞானத்தை சம்பாதித்துக்கோ, விவேகமாக நடந்துகொள். இந்த புத்தியை குறித்து அநேக வசனங்களை நீதிமொழிகளில் நம்ம பார்க்க முடியும். ஆமாம். ஹல்லேலூயா. எதிரியாக இருந்தால் கூட ஞானமாக நடந்தீங்கன்னா அந்த இடத்துல ஹல்லேலூயா எதிரியுடைய கண்களுக்கு கூட பிரியமாக இருக்கும்படி கர்த்தர் செய்வார். ஆமாம். ஞானம் நம்முடைய வார்த்தை, ஒரு வார்த்தை பேசி விட்டு அந்த வார்த்தையை எடுக்க முடியாது. ஆமாம். அதனால் பேசுகிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும், செயல்படுகிறதுல கவனமாக இருக்கணும். ஆமேன். ஹல்லேலூயா. எந்த இடத்துல எதை பேசணும், எங்கே போகணும், என்ன செய்யணும் என்கிறத ரொம்ப யோசித்து முடிவெடுத்து செய்ய தெய்வ பிள்ளைகள் பழக வேண்டும். தாவீது எல்லா காரியங்களிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். ஆகவே எல்லாருடைய கண்களுக்கும் பிரியமாக இருந்தான் என்று பார்க்கிறோம். ஆமேன். அதனால் சத்துருவாகிய சவுல் எடுத்த திட்டங்கள், தீர்மானங்கள் எல்லாம் ஒன்றுமே அவனால் செயல்படுத்த முடியல. ஏன்னா கர்த்தர் தாவீதோட கூட இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. எங்கே போகணுமோ, எப்பேற்பட்ட மிக கடினமான சூழ்நிலையிலும் கர்த்தரை எப்போதும் கூட வச்சுருங்க. ஆண்டவரே, நான் இந்த இடத்துக்கு போகணுமா, நான் போனா ஆண்டவரே, நான் எதை பேசணும் ஆண்டவரே, எதை சொல்லணும் ஆண்டவரே, எனக்கு கற்றுத்தாங்க. ஆமென். ஹல்லேலூயா. காலை வேளையில் தெய்வ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, அது சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் உங்களால் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலைகளில் கூட கர்த்தர் உங்களை கொண்டு பேச வேண்டிய இடங்களில் பேச வைப்பார். ஆமென். போக வேண்டிய இடங்களில் போக வைப்பார். கர்த்தர் காரியங்களை எல்லாம் அவர் பொறுப்பேற்று நடத்துவார். நல்ல ஞானத்தை தருவார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனையை கண்டு பயந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா ஹல்லேலூயா, இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களோடு சொல்லுகிறதான வார்த்தை, கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தது போல இந்த காலை வேளையில் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஜெயத்தை தருவார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்களை மூடி ஜெபிப்போம். தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தாவீது எல்லா காரியங்களிலும் புத்திமானாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். ஆகவே எல்லா ஜனங்களுடைய கண்களுக்கும், சவுலுடைய ஊழியக்காரருடைய கண்களுக்கும் கூட பிரியமாக இருந்தான் என்று பார்க்கிறோம். தகப்பனே, அப்பா, கர்த்தர் அவனோடு கூட இருந்தீர் ராஜா. இந்த காலை வேளையிலே ஏசப்பா, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை பேசணும், எங்கே போகணும் என்று தெரியாமல் இருக்கிறாங்கன்னா நீங்கள் பேசுவீராக ராஜா. எல்லாவற்றையும் ஞானமாய் செய்ய, புத்தியாய் நடந்து கொள்ள, புத்தியாய் காரியங்களை நடப்பிக்கக்கூடிய கிருபையை கொடுங்க தகப்பனே. கர்த்தர் கூட இருந்து நடத்துங்க அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, சத்துருக்கு பயப்படாதபடி தேவ பிள்ளைகளை கண்டு சத்துரு பயப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த வார்த்தை ஆண்டவரே இதை கேட்கிற இருதயங்களோடு பேசட்டும் ஆண்டவரே, இடைப்படட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை அப்பா தாவீதோடு கூட இருந்து நடத்தின தேவன் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்து நடத்துவீராக, ஜெயத்தை தருவீராக ஆண்டவர். உடைய வார்த்தை ஒவ்வொரு இருதயங்களிலும் கிரியை செய்யட்டும், பேசட்டும், பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ.